வணக்கம். நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜினியரிங் கோர்சஸ் என்னென்ன இருக்குது, அது இன்ஜினியரிங் கோர்சஸ் என்ன சப்ஜெக்ட் பேஸ்டு எந்த ஏரியா ஃபோக்கஸ் பண்ணுது, அதை சார்ந்த ஜாப் செக்டார் என்ன, ட்ரெண்டிங் ஃபீல்ட்ஸ், அப்புறம் கரியர் ஆப்ஷன் என்ன இருக்குது, இதை பற்றின சில விஷயங்களை நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ஃபாபெட்டிக் ஆர்டராகவே வரலாம். ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் டாமினன்ட் சப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா மேக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ். ஃபோக்கஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா டிசைன், டெவலப்மெண்ட், டெஸ்டிங், ஏர்க்ராஃப்ட்டு, ஸ்பேஸ் கிராஃப்ட்டு, மிசைல்ஸு, இதை சார்ந்த ஐட்டம் தான் ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஜாப் செக்டார்னு பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஜாப் செக்டார் பார்த்திங்கன்னா இஸ்ரோ, டிஆர்டிஓ, ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல்ஸு. ப்ரைவேட் செக்டார் பார்த்திங்கன்னா ஏர்பஸ், போயிங், இந்த மாதிரி. இப்போ ஸ்பேஸ் எக்ஸும் இருக்கிறாங்க. அப்புறம் ட்ரெண்டிங் ஃபீல்ட்ஸ் பார்த்திங்கன்னா ட்ரோன் டெக்னாலஜி, சூப்பர்சோனிக், ஹைப்பர்சோனிக், இதை சார்ந்த இதாக இருக்குது. கேரியர் ஆப்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங், ஃப்ளைட் சிஸ்டம்ஸ் இன்ஜினியரிங், ஏவியானிக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட்டு, இந்த மாதிரி நிறைய ஜாப்ஸ் நீங்கள் சர்ச் பண்ண நிறையா இருக்குது. அடுத்து ஏரோநாட்டிக்கல், சேம் சப்ஜெக்ட் டாமினன்ட் மேக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ். அப்புறம் ஃபோக்கஸ் பார்த்திங்கன்னா ஏரோஸ்பேஸ் வேறு, ஏரோநாட்டிக்கல் வேறு. டிசைன், மெயின்டெனன்ஸு, டெஸ்டிங், இந்த ஏரோநாட்டிக்கலில் இது சார்ந்த படிப்பீங்க. ஃபோக்கஸ் பார்த்திங்கன்னா ஜாப் செக்டார் பார்த்திங்கன்னா சேம் இஸ்ரோ, இந்தியன் ஏர்ஃபோர்ஸு, ஏவியேஷன் இண்டஸ்ட்ரீஸு, இந்த மாதிரி சில விஷயங்கள் நீங்கள் படிப்பீங்க. ட்ரெண்டிங் ஃபீல்ட்ஸ் பார்த்திங்கன்னா அன்மேன்ட் ஆர்மடு வெஹிக்கிள்ஸ், யூஏவி அப்படிங்கிறது, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, நீங்கள் தேடி பாருங்கள். அப்புறம் கேரியர் ஆப்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர், ஏர்க்ராஃப்ட் டிசைனர், மெயின்டெனன்ஸ் இன்ஜினியர். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்டு மிஷின் லேர்னிங். ப்ரிடாமினன்ஸ் பேஸ் சப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸு. ஃபோக்கஸ் பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்சு சிஸ்டம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறது தான். இன்டெலிஜென்ஸ் சிஸ்டம், எம்எல் அல்காரிதம்ஸ், அந்த மாதிரி. ஜாப் செக்டார் பார்த்திங்கன்னா கூகுள், மைக்ரோசாஃப்ட், ஓப்பன் ஏஐ, ஐபிஎம் அப்படின்றது. ட்ரெண்டிங் ஃபீல்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஏஐ தான், ஜென்ரேட்டிவ் ஏஐ அல்காரிதம் போடுறது தான் இப்போ ட்ரெண்டிங் ஃபீல்ட்ஸு. கெரியர் ஆப்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா ஏஐ இன்ஜினியர், டேட்டா சயின்டிஸ்ட்டு, மிஷின் லேர்னிங் டெவலப்பர். மிஷின் லேர்னிங்னா ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் டேட்டாவை கலெக்ட் பண்ணி மிஷினுக்கு ஃபீட் பண்ணுறது மிஷின் லேர்னிங் டெவலப்பர். நெக்ஸ்ட்டு சப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா பயோமெடிக்கல் இன்ஜினியரிங். இது சப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எல்லா சப்ஜெக்ட்டுமே பேஸ் சப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் தான். பயோமெடிக்கல்னு வரும்போது பயாலஜி. எதை பற்றின எந்த மாதிரியான விஷயங்களை டீல் பண்ணுது அப்படின்னு பார்த்திங்கன்னா மெடிக்கல் டிவைசஸ். உதாரணத்துக்கு நம்ம ஹாஸ்பிட்டல் போனோன்னே எடுத்தோன்னே ஒரு எலக்ட்ரானிக் டிவைசஸ் கையில் வச்சு செக் பண்ணுறது இருந்து ஆரம்பித்து எல்லாமே மெடிக்கல் டிவைசஸ், டயக்னாஸ்டிக் டூல், ஹெல்த் கேர் சொல்யூஷன்ஸ், இந்த மாதிரி எல்லாமே வந்து பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்கில் தான் வரும். இந்த செக்டாரில் யாருக்கு டாப்பில் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜி ஹெல்த் கேர், சைமன்ஸ், ஃபிலிப்ஸ், அந்த மாதிரி இருக்காங்க. ட்ரெண்டிங் ஃபீல்ட்ஸ் பார்த்திங்கன்னா ரோபோட்டிக் சர்ஜரி, நிறைய இப்போ இருதய ஆப்ரேஷன் பண்ணுறது பார்த்திங்கன்னா ரோபோட்டிக் சர்ஜரி வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கிறது. கரியர் ரோல்ஸ் பார்த்திங்கன்னா பயோமெடிக்கல் டிவைஸ் டிசைனர். டிவைஸ் டிசைன் பண்ணுறது தான் பயோமெடிக்கல் இன்ஜினியரோட முக்கியமான இது. அப்புறம் இப்போ கரியர் ரோல்ஸ் கரியர் ரோல்ஸ் தான் டிவைஸ் டிசைனரு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பயோடெக்னாலஜி இன்ஜினியரிங். பேஸ் சப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா பயாலஜி அண்ட் கெமிஸ்ட்ரி. இது எதை சார்ந்தது? ஃபோக்கஸ் பார்த்திங்கன்னா ஜெனட்டிக் இன்ஜினியரிங், பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி. ஜாப் செக்டார் பார்த்திங்கன்னா பயோகானு, சீரம் இன்ஸ்டியூட்டு, பாரத் பயோடெக்கு, ஃபைசர். இப்போ இந்த கொரோனா டைம்லலாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க,
வைசர்னு சொல்லிட்டு. அப்புறம் ட்ரெண்டிங் ஃபீல்ட்ஸ் பார்த்திங்கன்னா சிந்தட்டிக் பயாலஜி. கரியர் ரோல்ஸ் பார்த்திங்கன்னா பயோடெக்னாலஜிஸ்ட், ஆர்என்டி சயின்டிஸ்ட்டு, ஃபார்மாட்டிக்கல் அனலிஸ்ட்டு, அப்படி நிறையா இருக்குது. அது நீங்கள் டீப்பாக நீங்கள் போகும்போது ஒவ்வொரு சப்ஜெக்ட்டையும் நீங்கள் பார்க்கணும்.